சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் ஆதி வந்திருக்கேன். கண்டினியூஸா பேசுங்க ஆதி. நான் ஆதி வந்திருக்கேன். ஆதி சங்கவி, நான் பேசுறது கேக்குதா? சங்கவி, அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பேசுங்க. டாக்டர், ஆதி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு இதுக்கு மேல கண்டினியூ பண்ணணுமா? ஓகே, பேஷண்ட்டை முதல் நாளே ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம். மெதுவாவே போவோம். அவங்களாலேயே கண்ணை திறக்க முடியல, பாருங்க. ஓகே ஆதி, தேங்க்ஸ். கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்க. அவங்க நார்மல் ஆகிற வரைக்கும் உங்க ஹெல்ப் தேவைப்படுது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அதெல்லாம் ஆதி வந்துருவோம் டாக்டர். ஆக்சுவலி இது குயிக் ரெஸ்பான்ஸ். இன்னும் 2-3 செட்டிங்ல நல்லாக வாய்ப்பு இருக்கு. வா, வெரி குட் டாக்டர். ஆமாமா, நாம இல்லைன்னா கூட பரவாயில்ல டாக்டர். அப்பப்ப ஆதி வந்து சங்கவி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு போலாம். சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்க. நான் அடிக்கடி வந்து பேச சொல்றேன் டாக்டர். ஐபால்ஸ் மூமெண்ட் ஸ்பீடா இருந்துச்சு, அதுவே நல்ல சைன். பாத்தியா? பேசுனியா? அவ பேசினாளா? ரெஸ்பாண்ட் பண்ணாளா? பேசினாள் ஆதி. ஒன்னதான் தேடினா. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. எங்களை பார்த்துட்டு ஆதின்னு கூப்பிட்டுட்டு கண்ணை மூடிட்டா. உன்கிட்ட பேசியிருப்பாள்ல, என்ன சொன்ன ஆதி? நல்லா பேசினாளா? ரொம்ப பேசல. அவ பேரை சொல்லி கூப்பிட்டோன்னு கண்ணை திறக்க ட்ரை பண்ணா. சத்தம் கொடுத்தா. கண்ணை திறக்கலையா? ஏன் ஆதி? நாங்க போனப்போ கண்ணை திறந்திருந்தாளே. டாக்டர் என்ன சொன்னாரு? இல்ல, பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா, சீக்கிரம் சரியாயிடும் தான் டாக்டர் சொன்னாரு. அப்படியா? கண்ணை திறக்கலன்னு சொல்றியே, அதான் பயமா இருக்கு. அப்பெல்லாம் இல்ல, டயர்டா இருக்கிறாளாம், அதனாலதான் அப்படி இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்பா. என் பொண்ணு உங்களுக்கு ரொம்ப சங்கடம் கொடுத்துருக்கா. ஆனா கூட மனசுல எதையும் வச்சுக்காம வந்து நின்ன பாரு. உனக்கு பெரிய மனசு. நன்றி ஆதி, ரொம்ப நன்றி. போலாம் பவி, வா. அரே ஆண்டி. ஆதி கிட்ட சத்தம் கொடுத்தாளாங்க. நேரம் எல்லாம் என் நேரம். எத்தனை வருஷம் அவளை தாங்கி தாங்கி வளர்த்திருப்போம். நாம போய் கெஞ்சரும், யாரையோ பாக்குற மாதிரி பாக்குறா. யாருடி இவ? யாரு? அவனையே ஆசையா சுத்தி வந்த நம்ம பொண்ண கல்யாண மேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறவன். என் முன்னாடியே என் பொண்ண கை நீட்டி அடிச்சவன் தானே அவன். இன்னைக்கு சங்கவி இந்த நிலைமையில கடக்குறானா, அதுக்கு காரணம் இவன் தானே. ஆனா நம்ம நிலைமையை பாத்தியா? இவனை போய் இப்ப பக்கத்தை எதிர்பார்த்து நிக்க வேண்டியிருக்கு. சும்மா இருங்க, நம்ம பொண்ணுக்காக தானே, அமைதியா இருங்க. அவனுக்கு நன்றி சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் அந்த ஆண்டவன். இதை விட வேற என்னடி தண்டனை இருக்க போகுது? என்னடி இருக்க போகுது? இது இதோட நிக்க போறது இல்லைன்னு தோணுது. எது? புரியல, நீ என்ன சொல்ற? இன்னைக்கு ஒரு நாளோட இப்படி சங்கவி கிட்ட வந்து பேசுறது முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல பவி. நான் அடிக்கடி இங்க வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? எனக்கு இது சரியா இருக்கும்னு படல. இதை பெருசா வளர விடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு கட்டத்துல நாம இதை கட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இது சரியா படல. நீ என்ன சொல்ற? சொல்லு. சங்கவி குதிச்சதெல்லாம் அவ பிளான் பண்ணி செஞ்சாலா
இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படி செஞ்சிருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இப்ப நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நிச்சயமா யாரும் பிளான் பண்ணது இல்லைல்ல. அதனால நீ நிச்சயமா உதவி செஞ்சுதான் ஆகணும். மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல, சங்கவி திரும்ப வரணும். அப்படி வந்துட்டான்னா அந்த புண்ணியம் எல்லாம் உனக்குதான். அதுக்குன்னு அடிக்கடி இவளை வந்து இப்படி பார்த்து பேசினா அவன் மனசுல ஒரு ஃபேக்கான நம்பிக்கை உண்டாகாது. அதே வளர்ந்து பிரச்சனையை தான் உண்டாக்கும். கரெக்ட் தான். ஆனா வேற வழி இல்ல ஆதி. நம்ம சங்கவிய முழுசா அவ அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்றோம். நாம அதை செய்யணும்.